ஹாய் குட்டி குழந்தைங்களா, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ராஜராஜ சோழன் கட்டினால தஞ்சாவூரில் கோவில், அந்த கோயிலை பற்றி பார்ப்போம். தஞ்சாவூரில் பெரிய கோயில்னு சொல்கிறோம்ல, பிரகதீஸ்வரர் கோவில். அங்கே கோபுரத்து மேலே வேலை நடந்துட்டு இருந்துச்சோம். நிறைய சிற்பிகள் நிறைய வேலை செஞ்சிட்டு இருந்தாங்களாம். அப்போது ஒரு உருண்டையான கல்லை ஏற்றணுமா, ஏற்றி வச்சுட்டு அந்த கல்லுக்கு நடுவில் ஒரு பொற்காசாவது ஒரு நாணயமாவது வைக்கணுமோ. எதை வைக்கிறது அப்படின்னு யோசிச்சாங்களாம் அந்த சிற்பிகள்லாம். அவங்க கையிலலாம் பொற்காசுகள் இல்லை, நாணயம் இல்லை, ஒன்றும் இல்லையாம். அப்போது அங்கே வேலை செய்கிற சிற்பிகளுக்கு ஆப்பம் வித்துட்டு இருந்தாலாம் ஒரு பாட்டி. அந்த பாட்டி அந்த நேரம் பார்த்து அங்கே வர, அப்போது அந்த பாட்டிக்கிட்ட அந்த சிற்பி கேட்டானா, பாட்டி, கோபுரத்து கல்லில் அடியில் ஒரு நாணயம் வைக்கணும், உன்கிட்ட வச்சிருக்கியா, கொடுக்குறியா அப்படின்னு கேட்கும்போது உடனே அவன் ஒரு நாணயத்தை கொடுத்தாலாம். அந்த நாணயத்தை வச்சு கல்லில் பொறிச்சு வச்சானா அந்த சிற்பி. உடனே எல்லா வேலையும் நல்லா முடிஞ்சு கும்பாபிஷேகமும் முடிஞ்சிச்சான். உடனே ராஜராஜ சோழன் ரொம்ப சந்தோஷமாக தூங்கிட்டு இருந்தானாம். அந்த நேரம் அவன் கனவுல சிவபெருமான் ராஜராஜ சோழா, ஒரு ஏழை கிழவியின் நிழலில் ஆனந்தமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். உடனே அவன் திடுக்குன்னு ஏஞ்சி, என்ன சிவபெருமான் இப்படி சொல்லியிருக்காரே, ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி அந்த கோவிலுக்கு போய் அந்த சிற்பியை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் சொன்னான்னா, ஆமாம், அந்த ஆப்பம் வைக்கிற பாட்டி தான் ஒரு நாணயம் கொடுத்தா, அதை வச்சு தான் அந்த கல் கீழே கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அந்த பாட்டியை கூப்பிட்டு கௌரவிச்சாரோம். உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், உண்மையான பக்தர்களுக்கு எப்பயுமே கடவுள் கூட இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? பை, நாளைக்கு பார்ப்போம்.